கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்த உடனேயும் குத்தகைக்கு விடுறத சொல்லிருங்க. இங்க பாரு, நம்ம என்னதான் உங்களுக்கு நல்லது பண்ணாலும் நம்ம கெட்டது பண்றதா தான் நினைப்பாங்க. அதனால இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதை தான் நான் சொல்லுவேன். ஏங்க அவங்க எப்படியோ நினைச்சிட்டு போறாங்கங்க. இருந்தாலும் இப்ப காசுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும்ல. ஆமா, நம்ம சொன்னா மட்டும் நம்ம செஞ்சா மட்டும் அவங்க நம்மள என்ன கோட்டையில எடுத்து வச்சிட்டு போறாங்க? ஒண்ணும் கிடையாது. அவங்க எப்படியோ நம்மள நினைச்சிட்டு போட்டோம், நம்ம நல்லதே நினைப்போம். ஆனா நீ சொன்ன மாதிரி அவங்களுக்காக தான் நம்ம வந்து காட்டை குத்தகைக்கு விடுறோம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வேலையை பார்த்துட்டு இந்த காட்டையும் பார்க்க முடியல, அதனால இப்படி விடலான்னு இருக்கேன்னு தான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு நீ அது இதுன்னு பின்னாடி சொல்லிட்டு இருந்தேன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அவங்க வந்துட்டாங்களா என்னன்னு போய் பாக்குறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க. சரி போ. இந்த பத்திரகாளி மட்டும் என்னதான் பட்டாலும் திருந்தவே மாட்டா போல இருக்கு. என்னைக்கு நான் அவருக்கு புத்தி வர போதுவோ தெரியல. உமா வந்துட்டா போல. சரி, அவரை போய் கூப்பிட்டு சொல்லுவோம். என்ன வந்துட்டாங்களா என்னன்னு வேற தெரியல. தோட்டத்துக்கு வேற போகணும். என்ன வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கங்க. உமா உள்ளதா உட்கார்ந்திருக்கா. சரி வா. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்படி சொன்ன எப்படி? சொல்லுங்க. உமா. அண்ணே. அம்மாவை கூப்பிடு. மா மா அண்ணன் கூப்பிடுது, வா. என்னப்பா, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உமா நீயும் வா. என்னப்பா, எங்கிட்ட கிளம்புறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. இப்போ நான் வேலைக்கு அங்க இங்கன்னு அலையிறதுனால தோட்டத்தை பாத்துக்க முடியல. சரிப்பா. ஏன்னா பத்திரகாளி வந்துட்டு காட்டை பாத்துக்கலாம், ஆனா எனக்கு உதவிக்கு ஆள் வேணும்ன்றதுனால பத்திரகாளி என் கூட வந்துடுறதுனால காட்டை மொத்தமா பாத்துக்க முடியல. பயிரெல்லாம் ரொம்ப வாடி போயிருது. யாரும் நம்ம வீட்டுல உள்ளவங்களும் பாக்குறதுல வைக்கிறது இல்ல. அதனால காட்டுல ஒரு பங்கை மட்டும் குத்தகைக்கு விட்டுறலாமான்னு பாக்குறேன். என்னப்பா சொல்ற? குத்தகைக்கா? நம்ம வீட்டுல தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்க யாராவது பாத்துக்கிறோம். குத்தகைக்கெல்லாம் விட வேணாம். குத்தகைக்கெல்லாம் விட்டோம்னா காடையே வீண் பண்ணி போடுவாங்க. ஏமா சொல்றது சுலபமா தான் இருக்கும். இந்த வயசான காலத்துல ஒன்னையாலையும் காட்டுல போய் பார்க்க முடியாது. உமா சின்ன வயசுல இருந்து காட்டு பக்கமே போறது கிடையாது. அண்ணன் அது வேலையை பார்க்க போயிருச்சு. வீட்டுக்கு வந்து மருமகளை அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொன்னாலே அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வருது. இதுல போய் தோட்டத்துல போய் வேலையை பாருங்கன்னா பாப்பாங்களா? யாராலையும் பார்க்க முடியாத போது நான் ஒத்தால கடந்து என்ன பண்ண முடியும்? அதான் குத்தகைக்கு விடலான்னு இருக்கேன். ஏன்பா, குத்தகைக்கு விட்டா காடு வீணா போயிடுமே. ஏமா குத்தகைக்கு விட்டா பணம் வருது இல்ல, அப்புறம் என்ன? பணம் வருதுடா, இருந்தாலும் இந்த உமாவும் கடை வைக்கணும் அப்படி இப்படின்னு இருக்கால, அதனால அதுல வர காசை கூட வாங்கி கொடுத்து அவ கடையை வச்சு அதுல வர வருமானத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்குவாள். என்னப்பா, என்னதான் இருந்தாலும் அவ்வளவுதாமா. அவதான் கடை வைக்கணும்னு இருக்கால, அவளுக்கு இதை வச்சு கொடுத்தா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அதை வச்சு அவ குழப்பத்தனத்தை நடத்திக்குவா. நம்மளாலேயே எதுவும் பண்ண முடியாது. கையில முடியல 10 பைசா கூட இல்ல. இருக்கிறத வச்சுதான் நம்ம பெருக்கணும். அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். சரிப்பா, அப்ப உன் விருப்பப்படியே பண்ணிரு. சரிம்மா, அப்ப நான் போய் பக்கத்துல யாராவது குத்தகைக்கு கேக்குறாங்களா என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றேன். சரிப்பா. பத்திரகாளி நீயும் வா, நம்ம அப்படியே போயிட்டு வந்துருவோம். சரிங்க. பாத்தியா உமா, கோயிலுக்கு போயிட்டு வந்தா உனக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னு சொன்னேன்ல, பார்த்தல்ல, அம்மாவாக்கு பழிச்சு போச்சு. எதை பத்தியும் கவலைப்படாத, எப்படியும் பணம் வந்துடும். அதை வச்சு நீ ஏதாவது ஒரு முதலீடு பண்ணி தொழில் பண்ணி ஏதாவது பண்ணிக்கலாம். சரியா? பரவாயில்லம்மா சாமி, நான் கூட வேண்டும் போது கூட நினைச்சேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கலையா அப்படி இப்படின்னு. ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்தோனையும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலம்மா. அதுதான் என்னைக்கு சாமியை கையெடுக்கணும்னு சொல்றது. அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா இப்படிதான். இனிமே எதை பத்தியும் கவலைப்படாத. அண்ணன் எப்படி யார்கிட்டயாவது குத்தகைக்கு விட்டு காசு கொடுப்பான், அதை வச்சு நீ ஏதாவது பண்ணலாம். சரியா? ரொம்ப சந்தோஷமா. வெளியே போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்குது. வீட்டில் ஒரு வேலையும் ஆகலை. மரம் மட்டும் நட்டு வச்சா போதுமா? இலத்தலையெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி வைக்கிறது இல்லை. அது அப்படியே எல்லாம் கொட்டி உதிர்ந்து போய் கிடக்குது. ரொம்ப அசிங்கமாக கிடக்கு. 4 பேர் வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னடா 2 பொம்பளைங்க இருந்து வீட்டில் ஒரு வேலையும் பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஏளனமாக பேசி திட்டிட்டு போயிடுவாங்க. அதனால நம்மளே போய் சுத்தம் பண்ணுவோம். இந்த பிள்ளைகிட்ட நம்ம அதை பண்ணி இதை பண்ணணும்னா அப்புறம் நம்மக்கிட்ட சண்டைக்கு ஏறிக்கிட்டு வரும். எவ்வளோ இலத்தலையெல்லாம் உதிர்ந்து போய் கிடக்குது. அம்மா, என்னையா வெளியே போகணும்னு சொன்ன, போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டேம்மா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? அதுவாயா இலத்தலையெல்லாம் கொட்டி கிடக்குதா, அதான் அசிங்கமா கிடக்குன்னு எல்லாத்தையும் கூட்டி விடுவோன்னு கூட்டிக்கிட்டு இருக்கேன். என்னையா காப்பி எதுவும் வச்சு தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உன் மருமவ எங்க? அந்த பொண்ணா காலையில சமைச்சாலப்பா, அதனால உடம்பு அசதியா இருக்கும் போல, அதான் படுத்திருக்கு அந்த பிள்ளை. ஆமாம்மா, நீ அங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு வந்து இங்கேயும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க ஒய்யாரமா படுத்து தூங்கிட்டு இருக்கட்டும். நீ இந்த வேலையெல்லாம் ஒன்னும் செய்ய வேணாம். கம்முன்னு போய் உட்காரு. அவளை எல்லாத்தையும் நான் செய்ய சொல்றேன். இங்க பாரியா, அதுவும் பொம்பளை பிள்ளை தானே, அதுக்கும் உடம்பு வலி இதெல்லாம் இருக்கும்ல. ஏமா, இடம் கொடுக்கறவங்களுக்கு இடம் கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கோ, தலைமையில ஏறி தங்கு தங்குன்னு ஆடுவாங்க. நீ இந்த வேலையெல்லாம் ஒன்னும் செய்ய வேணாம். கம்முன்னு போடு. உன் மருமலை வந்து செய்ய சொல்றேன். எப்பா சொல்றேலம்மா, கேளு. கம்முன்னு அதெல்லாம் வை. ஷோ, பையன் வரத்துக்குள்ள செய்யணும்னு இதுக்குத்தான் நினைச்சேன். ஏய் பச்சைக்கிளி, பச்சைக்கிளி. இப்பதாங்க படுத்தேன், அதுக்குள்ள வந்து எழுப்பணுமா?
ஆமா, காலையிலயும் தூங்குவ, நைட்டும் தூங்குவ, பகலும் தூங்குவ. இதே உனக்கு ஒரு பொழப்பு தான். வீட்டுல போட்டது போட்டபடியே கிடக்கு, வெளியெல்லாம் அங்கிட்ட அப்படி அசிங்கமா கிடக்கு. ஏதாவது ஒரு வேலை பாக்குறியா? உடம்பு வலிக்குதுன்னு எப்ப பார்த்தாலும் படுத்தே தான் கிடக்குற. எந்திரி, அதெல்லாம் போய் சுத்தம் பண்ணு. இந்த வீட்ல நான் மட்டும் தான் இருக்கேனா? உங்க அம்மா இல்லையா? ஏன் அவங்க இந்த வேலையை செய்ய மாட்டாங்களோ? நான் தான் வந்து செய்யணுமா? எங்க அம்மா செஞ்சிட்டு இருக்கனாலதான் உன்னைய வந்து செய்யுன்னு சொல்றேன். வந்து வேலை வெட்டிய பாரு. ஏன் உங்க அம்மா செஞ்சா குறைஞ்சு போயிருவாங்களா? ஏன் நீ மட்டும் செஞ்சா குறைஞ்சு போயிருவியா? இந்த வீடு வேணும், அது வேணும், இது வேணும்ன்ற. அப்ப இந்த வீட்டுக்கு வேலை செஞ்சாதானே எதா இருந்தாலும் கிடைக்கும். இங்க பாருங்க, ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நீயும் ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இந்த சொத்து முழுக்க எல்லாம் என் தங்கச்சி பேர்லயும் என் தங்கச்சி பிள்ளை பேர்லயும் எழுதி வச்சுட்டு நான் பாட்டு கண்காணாத இடத்துக்கு போயிருவேன். ஒழுங்கா வந்து வேலையை பாரு. ஓ, எழுதி வச்சிருவீங்களா? எனக்கு எழுதி வச்சாதான் நான் விட்டுருவேனா? இங்க பாரு, இது ஒண்ணும் உங்க அப்பாவோட சம்பாதியத்துல நான் எதுவும் பண்ணல, என்னோட சுய சம்பாதியத்தியம். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன். இந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் வேணும்னா வந்து செய்யி, இல்லையா நீ இப்படியே இரு. இப்பயே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன். என்னங்க, என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, உண்மைய சொல்றேன். அம்மா நீங்க வாங்க. முதல்ல எல்லாம் நான் என்ன சொன்னாலும் பொட்டி பாப்பா அடங்கி கிடந்த மனுஷன் இன்னைக்கு என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆக்கிருச்சு என் மாமியார் கிழவி. இந்த கிழவிய எல்லாம் என் தலை எழுத்து. இந்த மனுஷன் சொத்தெல்லாம் எழுதி வச்சாலும் எழுதி வச்சிருவாரு. போய் வேலையை செய்வோம். பாடா படுத்தி எடுக்கிறது இந்த மனுஷன். என்ன அப்படியே நின்னுகிட்டு இருக்க? வேகம். அத கூட்டி அல்லணும்னு சொல்லிட்டீங்கல்ல, பொறுமையாவே எதுவும் செய்ய முடியும். உங்களோட அவசரத்துக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. வாய் மட்டும் கிளிய அடிக்கிறல்ல, ஏன் இந்த வேலை செய்யறதுக்கு வலிக்குதோ? ஐயா அழகு, கம்மனு இரு. ஆமா, ஏத்தி விடுறத ஏத்தி விட்டுட்டு இப்ப கம்மு நீரு கொம்மு நீருங்க. இந்த வேலை முடிச்சிட்டு அங்க கக்கூஸ் பக்கத்துல இலை தலையெல்லாம் கிடக்குது, அதையும் கூட்டி அள்ளணும். சீக்கிரம் வேகமா வந்து அள்ளி போடு. அம்மா நீங்க ஸ்ட்ராங்கா 2 ஃபில்டர் காப்பி போடுங்க, நம்ம குடிப்போம். சரிப்பா. ஐயோ, எங்க அப்பா கூப்பிடும் போதே நான் போயிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மனுஷன் சொத்தெல்லாம் எழுதி வச்சிருவாருன்னு இருந்தேன்ல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இன்னும் என்னென்னத்தெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கோ. உள்ளே இருக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. உங்களை எங்கேயும் வெளியே நடக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, எங்கேயும் மயக்கம் போட்டுக்கிது விழுந்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அப்படி இருக்கும்போது வீட்டோட தானே இருந்தாகணும். ஓடி தெரிஞ்ச காலு வீட்டுல அடங்கி நிக்குமா? வயசாகி உடம்பு செல்லாம போனா வீட்டோட தான் இருந்தாகணும். வெளியே அங்கிட்டு போய் விழுந்துட்டா யாரு தூக்கிட்டு வர்றது? நமக்கு என்ன குட்டியா இருக்குது இல்ல ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு? இல்லம்மா, எங்கேயும் வெளியே போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வீட்டுக்குள்ள இருந்தா அவ ஞாபகமாவே இருக்கு. யாரு யாரு? எல்லாம் உன் அவகாரித்தான். அவ ஞாபகமாவே இருக்குன்னா வர சொன்னா வரப்போறா. இருந்து பார்த்து பேசுறது. அவ வந்தாதான் மூஞ்செல்லாம் நீடிக்கிறீங்க, அவ முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்ப ஞாபகமா இருக்கு அப்படி இப்படின்றீங்க. அட போமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம புள்ளன்னு ஒரு பக்கம் தோணுது, ஒரு நேரம் நம்மள இப்படி தவிக்க விட்டு போயிட்டாளேன்னு தோணுது. எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு. நான் அப்படியே போயிட்டு டீ கடை வரைக்கும் போயிட்டு வரேன். சொன்னா கேட்கவா போறீங்க? போயிட்டு வாங்க, போயிட்டு வரசா வாங்க, அங்கேயே உக்காந்துக்காம. சரிம்மா. மதியானம் மாத்திரை வேற போடணும், சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. சரிம்மா. மனசுக்குள்ள அம்புட்டு பாசத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே கோவமா இருக்க மாதிரி நடிக்கிறதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. சரி, நம்மளும் அப்படியே கொஞ்ச நேரம் படுப்போம். காலையிலேயே வெள்ளனையே எந்திரிச்சிட்டோம், தூக்கமே இல்லாம படுப்போம். அம்மா. அடடே, எம்மாடி வந்துட்டியா? வா வா வா. என்னாடிமா திடுதுப்புன்னு வந்திருக்க? முதல்ல தான் உன்னை பத்தி வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட உங்க அப்பா உன்னைய பாத்துருப்பாரு. அப்பா என்கிட்ட பேசிட்டு தான் மறு வேலை பாப்பாரு. இல்லடி, நீ வீட்டுல இல்லாததுனால உங்க அப்பாவுக்கு உன் மேல ஒரே ஏக்கமா இருக்குதாமா. உள்ள கண்ணுக்குள்ளே இருக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, ஆனா வந்தாதான் அவரை பார்க்கவே முடியல. சரி விடு, அந்த மனுஷன் தான் கொஞ்சம் கோவத்துல இருக்காரு. போக சரியாயிரும். ஒரு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் நீயும் இங்க வந்துடலாம். பேரன் பேத்திய பாத்துட்டாருன்னு வச்சுக்க, அந்த மனுஷனும் உன்னை ஏத்துக்குவாருடி. சீக்கிரம் அதுக்கான வேலையை பாருங்க. அட போமா, நீ வேற. ஏன்டி, ஏன் இப்படி ஒரு சலுப்பு? அந்த வீட்டுல என்ன சந்தோஷமாவா இருக்க முடியுது? எப்ப பார்த்தாலும் சண்டை 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 தான். என்னாடி ஒரு குடும்பம், எப்ப பார்த்தாலுமா சண்டை? ஒரு வீட்டுல என்னைக்காவது ஒருக்க சண்டை வரலாம். உன் குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. என்னாடி சண்டை இன்னைக்கு? எல்லாம் என் மாமியாரும் நாத்தனாரும் பண்ற வேலைதான். ஐயா, அவளுக்கு என்னதான் பிரச்சனையாமா? சும்மா எதுக்கு வாங்கிட்டே நோண்டிக்கிட்டு இருக்காளுங்க? அதை ஏமா கேக்குற? பாடா படுத்தி எடுக்கிறாங்கம்மா, வீட்டுல நிம்மதியே இல்லம்மா. என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? அன்னைக்கு காசு கேட்டாமா, இந்த கடை வைக்கணும்னு சொல்லிட்டு என் நாத்தனா இருக்காரு. நான் இல்ல, என்கிட்ட எங்க அப்பாவுக்கு செலவாய் போச்சுன்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா கிட்ட போய் நான் அவ போனதுக்கு அப்புறம் பேசினது எல்லாம் ஒட்டி கேட்டுட்டு போய் சொல்லியிருக்கா. அதனால காலையில எல்லாம் ஒரே பஞ்சாயத்துமா, என்னால அங்க இருக்கவே முடியல. ஐயோ சாமி, போய் எப்படி ஒரு குழியில விழுந்திருக்க பாரு. என்னமா பண்றது? எல்லாம் அந்த மனுஷனுக்காக பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னா நீ எதுவும் சொல்லாம பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுவும் முடியாது இதுவும் முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்?
ஐயோ தனி கொடுத்துன வந்துடலான் இருக்கேம்மா. ஒண்ணு மண்ணால இருக்கவே முடியாது போல. நினைச்சதை கூட ஆசைப்பட்டு வாங்கி போட்டுக்க முடியல, சாப்பிட முடியல. ஒரே டென்ஷனா இருக்கு. கடையில சாப்பிட்டுட்டு வந்தா கூட அதுக்கும் பிரச்சனை பண்றாங்க. எதுக்கு கடையில சாப்பிட்ற, வீட்டுல சமைக்கிறோம்ல வைக்கிறோம்ல அப்படி இப்படின்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலம்மா. நீ சொல்ல வேண்டியதானே, வேலைக்கு போயிட்டு வரவளுக்கு வாய்க்கு ருசியா எது சமைச்சு வச்சா தானே வந்து அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணி ரகலை பண்றதுனால தான் நான் கடையில சாப்பிட்றேன்னு சொல்ல வேண்டியதானே. என்னத்த பண்றது, எனக்கு நேரமே சரியில்லைம்மா. எனக்கு ஒண்ணுமே பிடிக்கலம்மா. இப்படியே போய்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, எங்கிட்டு தான் உன் காலம் போகும்னே தெரியல. உடனடியா மாப்பிள்ளை கிட்ட சொல்லி தனி கொடுத்துன வரத வழிய பாரு. வர்றது பிரச்சனை இல்லைம்மா, வந்துடலாம். ஆனா அங்க வீடு சொத்து எல்லாம் கிடக்குது. அதெல்லாம் எப்படி விட்டுட்டு வர்றது, அதுதான் ஒரே யோசனையா இருக்கு. ஏண்டி நீங்க தான் தனியா வரீங்கன்னு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் சொத்து பத்தை மட்டும் எதுக்கு விட்டுட்டு வரீங்க? உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சு விட்டு வாங்க. அன்னைக்கே ஒரு நாள் கேட்டதுக்கு தான் என் மாமியார் பொலியிருந்து இந்த பக்கம் விட்டுச்சு. மறுபடியும் நம்ம கேட்டோன்னா அவ்வளவுதான். மாப்பிள்ளை என்ன சொல்றாரு சொத்தை பிரிக்கிறதுக்கு? அவர் என்ன சொல்லுவாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஒண்ணு மண்ணா இருக்கலாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன் புருஷன் ஒரு பொழைக்க தெரியாத மனுஷன்டி. உங்க அப்பனா அப்படித்தான் கல்யாணம் ஆன புதுசுல இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என் நாத்தனாரு நங்க அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும்னு. உன்னை நீ வயிற்றுல உண்டான அதுக்கப்புறம் அந்த மனுஷங்கிட்ட சொல்ற விதத்துல சொன்னேன். சொத்தை பிரிச்சுக்கிட்டு தனியா கூட்டிட்டு வந்துட்டாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிதான். நீயும் குழந்தை குட்டி ஆனதுக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிடு. சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். பண்ணிடலாம் இல்ல, நாங்களும் கண்ணை மூடுறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு குழந்தை குட்டின்னு பாத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நாங்க சந்தோஷமா கண்ணை மூடிடுவோம். இங்க இருக்கிற சொத்து சுகமும் எல்லாம் உனக்கு தான், மாப்பிள்ளைக்கு தான், எல்லாம் நீ தானே அனுபவிக்க போற. சரிங்கம்மா. அதனால பேசுற விதத்துல பேசணும், சரியா? சரிம்மா. என்னடி இப்படி சொல்ற? அப்புறம் நான் சொல்றது பொய்யாமா? உண்மைதாம்மா. அப்புறம் எதுக்கு அந்த அக்கா என்னை பார்த்த உடனே இப்படின்னு சொல்லணும்? இவரு ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்ல மலுப்புன்னு மலுப்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆமா நான் போனேன் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. எனக்கு எவ்வளவு கோவம் வரும். எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்குமா. ஏண்டி மாப்பிள்ளை தம்பியில அந்த மாதிரி இல்லடி. எனக்கு அவரை பத்தி நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உன்னைய வச்சுட்டு காலம் தள்ளுறது அவ்வளவு கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவரே காசு வாங்கி மத்தவங்களுக்கு செலவு பண்ண போறாரா? இந்த காலத்துல யாரை தான் நம்ப முடியுது? யாரையுமே நம்ப முடியல. அதனாலதான் நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்கேன். ஏண்டி பாக்குறது பிரச்சனை இல்ல, பின்னாடி எதுக்கு போனேன் ஏன் போனேன்னு சொல்லி மாப்பிள்ளை உங்ககிட்ட சண்டை போட மாட்டாரா? போட்டா போட்டுட்டு போட்டுமா, அவனுக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ என்ன ஏதுன்னு தெரியாம. ஏண்டி போயிட்டு அந்த கந்து விட்டி துர்கா கிட்ட நீ கேட்கறன்னு வச்சுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவ வந்து ஆமான்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவ? உன் மாப்பிள்ளை மட்டும் காசு வாங்கினாரு, அதுவும் எனக்கு தெரியாம வாங்கி வேற எங்கேயும் செலவு பண்ணாருன்னு தெரிஞ்சது அன்னைக்கு இருக்குது அவருக்கு. இங்க பாரு, புள்ள குட்டின்னு எல்லாம் இருக்குது. யோசிச்சு எந்த முடிவா இருந்தாலும் பண்ணணும். அதுக்கப்புறம் பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். எதுவும் நம்ம காதுல கேட்காதபடி தெரியாதபடி இருக்கிறது தான் நல்லது. மா நீ வேறம்மா, அவனுக்கு அடி வயிற்றுல புளி கரைக்குது. இந்த மனுஷன் நைட்டு போன் பேசணுன்றாரு இப்படின்றாரு அப்படின்றாருன்னு நீ வேற. இல்லடி, நான் வேற உன் கூட வந்து நானும் விசாரிச்சேன் வச்சேன்னு மாப்பிள்ளை தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா பின்னாடி என்னையும் இல்ல அவர் தப்பா நினைச்சுக்குவாரு. அப்ப உனக்கு அவரை பத்தி தான் கவலை, என்ன பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல, அப்படிதானே? ஏண்டி நான் அப்படி சொல்ல வரலடி. வேற எப்படி சொல்ற? இங்க பாருடி, போயிட்டு அந்த மாதிரி எதுவும் இல்ல, நம்ம மாப்பிள்ளை வாங்கல மாப்பிள்ளையோட நண்பன் தான் வாங்கினாருன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னா என்னை சந்தேகப்படுறியான்னு மாப்பிள்ளை கேட்க மாட்டாரா? எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நீ என் கூட வரியா இல்லையா? ஷோ, எப்படி இப்படி என்னை தர்ம சங்கடத்துல நிறுத்துற? ஏம்மா நீ வரியா இல்லையா? எனக்கு அவர் காசு வாங்கினாரா என்னன்னு தெரியணும். அப்படி வாங்கியிருந்தாலும் எதுக்கு செலவு பண்ணாரு, யாருக்கு செலவு பண்ணாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுமா? இல்லன்னு வச்சுக்க என் மண்டையில இருக்க 4 முடியும் கொட்டி போயிடும். அதுக்கப்புறம் என் மண்டை மதி ஆயிடும்னு சொல்றியா? ஏமா நானே கோவத்துல இருக்கேன், கோவத்துல இருக்கும்போது காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏண்டி என்னைக்கு நீ சந்தோஷமா இருந்திருக்க? என்னைக்கு பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்ட்டு தான் இருப்ப. உனக்கு என்னப்பா, உனக்கு சொல்றபடி கேட்கற மருமவ இருக்கு. அதுவும் இல்லாம பையனும் உனக்கு சொன்ன பேச்சு கேட்டு இருக்கிறான். மருமவனும் உன்னை தாங்குன்னு தாங்குது. உனக்கு உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வருது. ஆனா எனக்கு அப்படியா? அங்க நான் எல்லா வேலையும் செய்யறேன். செஞ்சு மட்டும் என்ன எனக்கு நல்ல பேரா இருக்கு? ஏண்டி ருக்குன்றதே நல்ல பேர் தானடி. மறுபடியும் நீ என்னை காமெடி பண்றேன்னு கட்டுப்பேத்தாதம்மா. சப்பா, உன்னை திருத்தவே முடியாது. இப்ப என்ன பண்ணலாம், போவோன்றியா? ஆமா போகணும். போய் அந்த கண்டுபிடி கணக்கு கிட்ட இந்த மனுஷன் காசு வாங்கினாரா என்னன்னு எனக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இல்லனா அது வரைக்கும் இப்படித்தான் நான் இருப்பேன். சரி, அப்ப கிளம்பு போ. போய் துணியை மாத்து, போயிட்டு வருவோம். எனக்கு என்ன, நான் இந்த துணியோடயே வருவேன். நீ போய் துணியை மாத்திட்டு வா. ஐயே, துணியை மாத்திட்டு வாடி போவா. சோ இப்பதான் ஒரு புள்ள வாழ்க்கையில பிரச்சனை முடிஞ்சு இப்பதான் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இவ ஒரு புது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கா. இப்ப வேற அங்க போகணும்ன்றா. அங்க போய் மாப்பிள்ளை